தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக நகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th டிப்ளமோ கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 2100 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000லேருந்து அதிகபட்சமாக 1,50,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு 28 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான காலி இடங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 18 மார்ச் 2024 அதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. 26ஆம் தேதியிலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 18/3/2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 22 முதல் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மே அந்த டேட்டில் 3 நாளில் எப்போ வேணாலும் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறவங்க இப்போ இருந்து தயார் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலிமா போனீங்கன்னா நம்ம ரீஜியன் வைஸ், அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட். இதை வச்சு அவங்களுக்கு தெரியாது. பட் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம அஃபிஷியல் அது என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு என்ன ஏஜ் லிமிட்னு பார்க்குறப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். எஸ்சி எஸ்சினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம். உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம், எஸ்சி எஸ்சினா 15 வருஷம். முன்னாள் இராணுவத்திற்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண வேண்டாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம். முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் இந்த ஃபீஸை பே பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த 3 கேட்டகரி ஆண்கள் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ 100 ரூபா பே பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இது ரெண்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதுச்சேரி. ஏன்னா புதுச்சேரியே தான் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கெல்லாம் போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் நம்மளோட சைடுக்கு எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வழங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுக்கான எதுலேருந்து சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத மொத்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் பாஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு டெஸ்ட் வைப்பாங்க. என்ன டெஸ்ட்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் வைக்கலாம், இல்லை டேட்டா என்ட்ரி வைக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர். அது ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா, இப்போ என்னென்ன வேலை வாய்ப்பு பார்க்குறப்போ உங்களுக்கு இது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, மக்களே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே என்னென்னங்கிறத கொடுத்துறேன். இங்கே ரீஜியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்பர், போஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், வயது எவ்வளோ, உங்களுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ, அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ் 3 குவாலிஃபிகேஷன்ஸுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு. 10th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரிக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா 10th வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீஜியன் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கான போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாடுக்கு ரிலவெண்ட்டான போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரீஜியன் இருக்கிறதுல நம்மள சதர்ன் ரீஜியன் எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும். மக்களே பார்த்தீங்கன்னா 431வது போஸ்டிங்லேருந்து தான் சதர்ன் ரீஜியனுக்கு எஸ்ஆர். ஓகேங்களா, நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறப்பவே அதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை வாய்ப்பு, அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன வேலை வாய்ப்புங்கிறத நான் சொல்லிடுறேன். மறக்காமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சீனியர் லெபார்ட்ரி அட்டெண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், ரீஹாபிலேஷன் கவுன்சிலர், ட்ரில்லர், கேரியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் கெமிஸ்ட், பிண்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், ட்ரக் சாம்பிளர், ஸ்டாக்மேன், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் சூப்பரண்ட் வேவிங், டெக்ஸ்டைல் டிசைனர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸ்விம் கோச், எக்ஸ்ரே டெக்னீஷியன், சிங்க் கேண்டீன் அட்டெண்டன்ட், கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர், வெட்டினரி கம்பவுண்டர், குக், அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், டிரைவர் கம் மெக்கானிக், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மாஸ்டர் கிரேட், சீனியர் டிரைவர், டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், ஃபார்ம் அசிஸ்டன்ட், கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, இதெல்லாமே சதர்ன் ரீஜியனுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ நீங்கள் இதில் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட்குள்ளே இதில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே டாப்லேயே உங்களுக்கு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி செலக்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாமினேஷன்னா இங்கே ஃபேஸ் 12 2024 தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன், நம்மளோடது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன் தான். சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது கீழே என்னென்ன வேலை வாய்ப்புகளெல்லாம் இருக்கோ எல்லாமே அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இதில் வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பேக் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் அப்படிங்கிறத வந்துடும். ஓகேங்களா, லாகின் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே யூசர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, இந்த இடத்துல கேப்சா கொடுத்துக்கோங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த கீழே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ்னு இல்லை உங்களுக்கு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.